அரைப்போம். இன்னும் அருமையான டைட்டில் மாட்டிட்டு பாத்தீங்களா? ஓகே, அரைச்ச மாவை அரைப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு 2 டீம் வந்துக்குது. ஒன்னு மொல்ல மாதிரி டீம், இன்னொன்னு முச்சவி டீம். பாத்தீங்களா, பிலிம் பேர் அவார்டே குடுத்த மாதிரி இவனுக்கு தான் திட்டான்னு தெரியாம அது கூட கை தட்டுறானுங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? நீ நாரடிக்கு தான் இங்க வந்துக்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். மரியாதையா செருப்படி வாங்காத ப்ரோக்ராம் முடிச்சுக்கிட்டு போனா சாமி குட்டி ஆரம்பிக்கலாமா? முத ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிப்போமே. பொங்கல் அன்னைக்கு எங்க பொங்கல் கேட்டுற போறாங்களோண்டு பொங்கல் வாழ்த்து கூட சொல்லாத மூஞ்சி திருப்பின்னு போறாள். நீ கடவுள் வாழ்த்து பத்தி பேசுறியா? சரி, உனக்கு பாட தெரியுமா? பாடுதானே, ஏன் தெரியாது? செத்தா 4 பேர் தூக்கிட்டு போவாங்களா, அதுதான் பாட. நான் அந்த பாடிய கேட்கலடா. அது கேட்டாலும் கிடைக்காது, முன்கூட்டி ஆர்டர் பண்ணோம். இப்போ நான் அடிக்கிறதுல உனக்கு பாட வரப்போது பார். யார் சேர்த்துக்கொண்டாலும் பாட பண்ணுவாங்க. அவன் கணக்கு ஆல்ரெடி. ஏண்டா அவனை பாட்டு பாட சொன்னா பாடகிடன்னு அபசகனமாவே பேசுனுக்கிறிய. நீ பாட்டியா பாடவா? நான் கேள்வி கேட்டுமா? என்ன மாதிரி கேள்வி கேட்பேன்? நான் என் இஷ்டத்துக்கு தான் கேள்வி கேட்பேன். அப்ப நான் என் இஷ்டத்துக்கு தான் பதில் சொல்லுவேன். பாக்கலாமா? பாக்கலாம். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன். ஒழுங்கா கேள்வி கேளுங்க சார். ஓ, இந்த மூஞ்சி வச்சுன்னு உனக்கு கோவலாம் வேற வருதா? வானாண்டா, கோவலாம் படாதரா, அசிங்கமா இருக்குதுடா. ஓகே, கேள்வி கேட்டுமா? கொலம்பஸ் எதுக்காக உலகத்தை சுத்தி வந்தாரு? அவன் ஒரு கஞ்ச பிசினாரி. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல ஏறாம ஒயிட் போர்ட் பஸ்ல ஏறி ஊர் உலகத்துல சுத்தி வந்திருக்கான். இத ஒரு பெரிய கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஐ வாண்ட் இன்டெலிஜென்ட் क्वेश्चन ஒன்லி. சாமி குட்டி, நீ 2 ரூபா கம்மி ஆகுதுன்னு ஒயிட் போர்ட் பஸ்ல ஏறி ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி வந்தது நான் கேட்கலன்னா இப்படிலாம் ஏடா கூடமா பேசி இருந்தா எட்டி மூஞ்சி மேலே வச்சு வச்சு போடுவோம். உன்ன மரியாதையா கம்முன்னு இருக்கணும்னா நாங்கடா யாருக்கு நான் பீமாவரம் பெத்ராயிடு கை தூக்கினுக்கிற பதில் தெரியுமா உனக்கு? ஐயா, அக்குல அறிதாதான் சொல்லுங்க. கலீஜு பாட்டிடா இந்த பசங்க. டேய், யாருக்கு தான்டா தெரியும்? எனக்கு தெரியும். நான் புருஷோத்து, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா? இதுக்கு பதில் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சரி, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அதான் சொல்றேன், யாருக்கு தெரியும்? மாவன, எனக்கு வர கோவத்துக்கு உன்னை எப்படி அடி பண்ணி எனக்கே தெரியாது. ஏண்டா, கொலம்பஸ் எதுக்காக உலகத்தை சுத்திட்டு வந்தாருன்னு எவனுக்குமே தெரியாதா? நான் சொல்றேன் சார், நல்லா சுத்தி இந்த உலகம் திடீர்னு நின்னு போயிருக்கா, அதான் சுத்திட்டு வந்தாரு. ஐயோ, நீங்க சொல்ற பதில கேட்டு எனக்கு தலையே சுத்துதுடா. இப்போ 2வது கேள்வி கேக்குறேன். உலகத்திலேயே பெரிய ஆறு எது? பெரியாரு. அதான்டா, பெரியாரு எது? அதான் தந்தை பெரியாரு. ஐயோ, நான் தந்தை பெரியார கேக்கலடா. உலகத்திலேயே பெரிய ஆறு எது? சார், அவனுங்களாம் படிக்காத முட்டா பசங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு என்ன கேளுங்க சார், டான்னு சொல்றேன். என்ன சாமி குட்டியே, உனக்கு பெரிய ஆறு எதுன்னு தெரியுமா? வெரி சிம்பிள். இது சின்ன ஆறு, இது பெரிய ஆறு. நீ உட்காரு முதல்ல. வந்ததுல இருந்து பேஜார் பண்ணி கேக்குற. ஏன்னா நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எல்லாம் ஆண்டவன் மூளை வச்சானா இல்லையா? சார், கடவுள் எனக்கு மூளை வச்சாரு சார். நான் சுத்த செய்வான் வேண்டான்ட்ட அந்த பேர் எடுத்துட்டான். என்கிட்ட இருக்கிற மூலியை நான் யூஸ் பண்றது இல்ல. இவன் மூலியை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சத்தியமா என்கிட்ட மூளை இல்ல சார். உனக்கு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற யாருக்குமே மூளை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிடா, மூளை கட்ட பசங்களா, உங்களுக்கான 3வது கேள்வி கேட்க போறேன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கு போனார்? ஏ 1க்கு போனார், பி 2க்கு போனார், சி 3க்கு போனார், டி சினிமாவுக்கு போனார். சொல்லுங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்க போனார்? சார், போகும்போது என்கிட்ட சொல்லிட்டே போறேன். சொல்லிட்டு போயிருந்தா நான் கரெக்டா சொல்லிருப்பேன் சார். ஏண்டா, அவர்னா உன் வீட்டு மாடி மேல குத்துனகிறாரு. போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு சாவி குத்துட்டு போறதுக்கு. ஏய், நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்க போனார் சொல்லுங்கடா. சார், நான் சொல்றேன் சார், 1க்கு போனாரு. 1க்கு போனார். லாக் பண்ணிக்கலாமா? சார், அவர் ரொம்ப டீசென்ட்டான ஆள் சார். லாக் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஐயோ, நான் ஆன்சரை லாக் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்டா. ஒரு நிமிஷம் சார், அவரு கதவு சாத்தின்னு போனதால 1க்கு போனாரா 2க்கு போனாரான்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்குது. அதனால நீங்க 2த்தையும் சேர்த்து 3க்கு போனாருன்னு லாக் பண்ணீங்க. சத்தியமா தான் சொல்றியா? மயல்தான் தான் சொல்றேன். பீமாவரம் பெத்தராயிடு தெரியாதனமா 3ன்னு ஒலரி கொட்டி 10 பாயிண்ட் கழிச்சிட்டாரு. அதனால முச்சவிக்கு டீமுக்கு 10 பாயிண்ட் கொடுக்குறேன். அப்புறம் 3ன்னு வந்தா எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கும் 3 சம்பந்தமாவே கேள்வி கேட்க போறேன்னா, நிலாவுல வடை சுட்டுங்கிறது ஆயாவா, அக்காவா, ஆன்டியா? நான் சொல்றேன் சார், ஆயா. அது எப்படி சாமி குட்டி ஆயான்னு கான்பிடண்டா சொல்றீங்க? ஏன் அது அக்காவாவோ ஆன்டியாவோ இருக்கக்கூடாதா? சத்தியமா இருக்க முடியாது சார். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் நிலாக்கு போனோன்னா ஆண்டிய பார்த்து அப்படியே சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு இருப்பாரு. ஆயாவா இருந்ததுனாலதான் போன வேகத்திலே சரக்கு நம்ம சாமி குட்டி நிலால வடை சுட்டுங்கிறது ஆயாதான்னு சொல்லிக்கிறாரு. இது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க ஜட்ஜ். சாமி குட்டி சொன்ன ஆன்சரு கரெக்டா போச்சு. அந்த மொல்ல மாதிரி டீமுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்.
இப்போ மொல்ல மாதிரி டீமோ முச்சு வைக்க டீமோ 10 பாயிண்ட் எடுத்து ஒன்னா ஆயிட்டாங்க. சார் அது எப்படி சார் ஒண்ணா முடியும்? நாங்க ஹை கிளாஸ், அவங்க லோ கிளாஸ். ஒரு காலத்துல ஒண்ணா சேர முடியாது. ஐயோ சாமி குட்டியே, நீங்க 2 பேரும் ஒரே பாயிண்ட்னு சொன்னேன். ஒரே பாயிண்டா சார்? 10 பாயிண்ட் நீங்க, இப்போ 1 பாயிண்ட் நீங்க. சரி, உங்களுக்கும் வேணாம் இவங்களுக்கும் வேணாம். உனக்கு வேணும்னா உடியா, எனக்கு வேணுயா. அப்ப நாங்க 3 பேரும் இழுச்சு வேணுங்களா? எங்களுக்கு தான் வேணும். எனக்கு வேணும்டா. உங்களெல்லாம் கூட்டு வந்து ப்ரோகிராம் பண்ற பாத்தீங்களா? எனக்கு வேணும்.